ஸோ ஹலோ காய்ஸ், நீங்கள் நம்ம சேனலில் என்ன தரமா பார்க்க போகிறோம் சொன்ன மட்டும் 25 வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி, ஒரு அலக்கரமாக ஸ்டார்ட் பண்ணலாமே சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, PlayStation 2 கேம்ஸை எப்படி நம்ம ஃபோன் நல்லா பார்க்க போகிறேன். அஃப்கோர்ஸ் நான் டேரக்ட் லிங்க்லாம் கொடுக்க போகிறேன். எனக்கு சொன்ன மாதிரி தான் என் சேனலில் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டான் வார்னிங்கு. ஸோ நான் அந்த நடுவில் ஒரு செகண்டாக காமிப்பேன். அது கூட நீங்கள் ஸ்லோ டவுன் பண்ணி வேணால் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ PlayStation 2 கேம்ஸ் பார்த்தீங்கன்னா GTA San Andreas, Resident Evil 4 அண்ட் ரெட் ரெடெம்ஷன். ஸோ அந்த கேம்லாம் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் எந்த அளவுக்கு ப்ளேயபிளாக இருக்குன்னு. அஃப்கோர்ஸ் நீங்கள் லோ எண்ட் டிவைஸ் ஹை எண்ட் டிவைஸ் வச்சுருந்தாங்க கூட உங்களுக்கு லோ எண்ட் டிவைஸில் எப்படி ஸ்மூத்தாக விளாட்றணும் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நான் வந்து பண்ணால் ஏத்தராக்ஸ் அந்த ஆப் வச்சு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அஃப்கோர்ஸ் இது க்ரோமில் வந்து இருக்கான்னு தெரியல. நான் ஆப்பி மோட் இன்ஸ்டால் பண்ணுறேன். இந்த ஆப்பி மோடை இன்ஸ்டால் பண்ணி எப்படி ஏத்தராக்ஸ் 2 எப்படி இன்ஸ்டால் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அப்படி இல்லாட்டி நான் ஷார்ட்ஸில் முடிஞ்சால் போட ட்ரை பண்ணுறேன். இப்போ நான் ஏத்தராக்ஸ் 2 வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு இதெல்லாம் நம்ம வந்து PlayStation 2 கேம்ஸை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேபிள் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போதைக்கு வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா எப்படி இன்ஸ்டால் பண்ணால் அந்த ஏத்தராக்ஸ் 2 ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஓப்பன் பண்ணே வந்து வெல்கம் டு ஏத்தராக்ஸ் 2 இருக்கும். நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து எல்லாமே வந்து இங்கே படிச்சுக்கலாம் என்னென்ன போட்டிருக்கு இதெல்லாம் போடலன்னு. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து லோ எண்ட் டிவைஸ் தானே பார்க்கீங்க. ஸோ ஃபாஸ்ட் யூஸ்ஃபுல் டிஃபால்ட்டு லோ எண்ட் டிவைஸ் கேம் காப்பபிலிட்டின்னு கொடுத்துக்கோங்க. இம்போர்ட் பயாஸ். ஸோ நம்மளுக்கு பண்ணால் பயாஸ் ஃபைல் தேவைப்படுது. அந்த பயாஸ் ஃபைல் நம்ம எங்கே தரமாக எடுக்க போகிறோம், க்ரோமில் தான் எடுக்க போகிறோம். ஸோ நான் வந்து க்ரோமில் வந்து போயிட்டேன். இப்போதைக்கு வந்து இங்கே தான் பயாஸ் ஏகப்பட்ட பயாஸ் இருக்குது. அஃப்கோர்ஸ் நான் ஜப்பானை சூஸ் பண்ண போகிறேன். ஏகப்பட்ட பேர் ஜப்பான்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நம்மளாம் பயாஸ் ஃபைலை ஜப்பானில் வந்து டவுன் பண்ணிக்கலாம். டவுன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பயாஸ் ஃபைல் டவுன்லோட் ஆகிரும். ஸோ பரு பண்ணால் நான் வந்து இந்த இதை வந்து ஸ்லோ டவுன் பண்ணி பார்த்துக்கங்க அந்த வெப்சைட் என்னதுன்னு. ஏன்னா வந்து காப்பி ஸ்ட்ரைக் இருக்குது. ஸோ நான் வந்து அந்தளவுக்கு லிங்க்லாம் கொடுக்க முடியும். இப்போதைக்கு வந்து ப்ளே ஸ்டோருக்கு போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போய் இசட்டாச்சோன்னு ஒரு ஆப் இருக்கும். நீங்கள் ஜெட்டு போட்டதில் வந்துடும். ஸோ இசட்டாச்சோன்னு இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியம். நீங்கள் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃபோனில். பிறகு மேலே கிளிக் பண்ணி டவுன்லோட்ஸ்ன்னு போனீங்கன்னா டவுன்லோட்ஸில் அந்த பயாஸ் ஃபைல் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த பயாஸ் ஃபைல் எங்கே இருக்குன்னா PS2 பயாஸ் ஜப்பான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் இயர்னு இருக்கும் 2வது ஆப்ஷன். அதை கொடுத்து இப்போ பண்ணால் அந்த பயாஸ் ஃபைல் பண்ணால் வந்துருச்சு. அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த பயாஸ் ஃபைல் உங்களுக்கு கிடச்சிச்சா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏத்தராக்ஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஏத்தராக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போதைக்கு வந்து ஆப் செட்டிங்கில் போய்க்கலாம். இப்போதைக்கு வந்து எப்படி வந்து இந்த லேக் இல்லாத மாதிரி பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து சிஸ்டமில் போய்க்கோங்க. சிஸ்டமில் இஇன்னு இருக்கும். இது வந்து 60% -2ன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அதுக்கு கீழே இருக்கும். அதில் வந்து மேக்ஸிமம் அன்லாக் கிளாக் ஸ்பீட் 3ன்னு இருக்கும். வாய்க்கொள்ளாமல் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு வந்து ஆடியோவில் போய்க்கோங்க. ஆடியோவில் கடைசியில் வந்தீங்கன்னா இந்த நேர்ஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க. சிஸ்டம் மீடியம் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ASL மேக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. வாய்க்கொள்ளா மன்னிச்சிக்கோங்க, தப்பாக சொன்ன வாய்ப்பு இருக்குது. பாரு கிராஃபிக்ஸ் போய்க்கோங்க. ஸோ கிராஃபிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. அஃப்கோர்ஸ் கேம்லாம் உங்களால் வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா விளாட முடியும். VU1 இருக்கும், அதை ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழே வந்தீங்கன்னா சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ நான் நார்மல் ஸ்பீடை வந்து நான் உங்கள்கிட்ட அப்புறமேட்டு சொல்கிறேன். இப்போ எனிமல் ஃப்ரேம் லிமிட் அதுவும் வந்து ஆன்லைன் தான் இருக்குது. அந்த VU1 மட்டும் வந்து அதுனா ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து அது கேம் வந்து அந்தளவுக்கு இருக்காது. இப்போதைக்கு வந்து இதை வந்து ஆஃப்டர் கண்ட்ரோல் மோடுன்னு இருக்கும். அதை வந்து பர்ஃபார்மன்ஸ் குறை வைக்காதீங்க. இதை வந்து டிசேபிள் வச்சுருங்க. ஸோ இப்போதைக்கு வந்து கிராஃபிக்ஸில் வந்து இந்த ஓப்பன் ஜிஎல்ஏ வச்சுக்கோங்க. நீங்கள் மால் டிவைஸ் வச்சுருந்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் என் ஃப்ரெண்டுலாம் அங்கெல்லாம் மால் டிவைஸ் தான் வச்சுருப்பீங்க. ஸோ மால் டிவைஸ் வச்சுக்கலாம். அப்படின்னா விளக்கம் வச்சுக்கலாம். விளக்கம் ஐயோ வாய் குளருது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து வெளியே இருங்க. இப்போ நீங்கள் வந்து கேமை வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணுற மாதிரி இருக்கும். அஃப்கோர்ஸ் அதுவும் நான் இன்ஸ்டாகிராம்லாம் போட போகிறேன். இன்ஸ்டாகிராம் அப்படி இல்லாட்டி நான் ஷார்ட்ஸில் உங்களுக்கு தனியாக போடுறேன். எப்படி அப்படி இல்லாட்டி இங்கே க்ரோம்லேயே போய் இந்த PS2 கேம்ஸ் டவுன்லோட் போட்டாலும் இங்கே போதும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ இப்போதைக்கு வந்து ஆதியா கேம் வந்து ஓல்டு கேமு. ஸோ அதை PS2 அதை நம்ம இது பண்ண எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமை தான் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு வந்து இது இப்போ எக்ஸைட் வச்சுருப்போம். நீங்கள் வந்து எக்ஸைட் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து ISO ஃபைல் வந்துடும். ஸோ அந்த ISO ஃபைலை வச்சு தான் நம்ம அந்த கேமே ப்ளே பண்ண போகிறோம். இப்போதைக்கு வந்து எக்ஸைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பயாஸ் ஃபைல் பண்ணால் வந்துடும். பயாஸ் ஃபைல்ன்ற பாருங்க ISO ஃபைல் அதுனா US-ஓட. இப்போதைக்கு ஏத்தராக்ஸ் 2 வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பயாஸ் ஃபைல் எல்லாமே புல் பண்ணிக்கோங்க. முக்கியமாக டிக் பண்ணணும் அந்த
இப்போதைக்கு கீழே ஆட் கேம் டேரக்டரின்னு இருக்கும், அதை கொடுத்து ப்ளஸ் மேலே ஃபைல் மாதிரி ப்ளஸ் ஆக்கின்னு இருக்கும், நியூ ஃபோல்டரு. அதில் வந்து PS2ன்னு போட்டுக்கோங்க. PS2ன்னு கொடுத்து யூஸ் திஸ் ஃபைல் இருக்கும், அதில் வந்து ஹலோன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்தா PlayStation 2 கேம்ஸ் ஃபைலை வந்து இந்த PS2 ஃபோல்டரை நம்ம வைக்கணும். இங்கே என்ன வேணால் பேர் வைக்கலாம், நான் PS2ன்னு வச்சுருக்கேன். நான் எனக்கு வந்து அப்பப்போ மறந்துடுவேன். இப்போதைக்கு இங்கே ஒரு ஃபைல் ஆக்கான் இருக்கும், அது கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய ISO கேம் ஃபைலை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கண்ட்ரோலரை வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும், டச் ஸ்க்ரீன் கண்ட்ரோலர். ஓகேவா? அஃப்கோர்ஸ் உங்களுக்கு கண்ட்ரோலர் இருந்தால் தான் நான் சொல்கிறேன். இப்போ அது பார்த்தீங்கன்னா கேம் அது ஓப்பன் ஆயிடுச்சு வித் நோ பக், நோ பிளாக் ஸ்க்ரீன், நோ கிராஷஸ். பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து இப்போ நீங்கள் செட்டிங்லாம் பார்த்துட்டோன்னே உங்களுக்கு வந்து நல்லா டென் கிளியராக உங்களால் வந்து பண்ணால் டச் ஸ்க்ரீன்லாம் நல்லா ஒர்க் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு கேம் ஓப்பன் ஆச்சு, அதுக்கு மூவ் பண்ணுறதுக்கு பட்டன் இருக்குது, ஸ்க்ரீனை மூவ் பண்ணுறதுக்கு பட்டன் இல்லை. இப்போதைக்கு வந்து பின்னாடி போனீங்கன்னா அங்கே வந்து ஒரு ஜாய்ஸ்டிக் பட்டன் மாதிரி இருக்கும், அது கொடுத்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் இருக்கும். அதில் வந்து சிங்கிள் அலாங் பேட் இருக்கும், அது டூவல் அலாங் பேடுன்னு கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான். உங்களுக்கு வந்து இந்த டச் ஸ்க்ரீனில் உங்களுக்கு திருப்பி இது வந்துடும். ஆஃப்கோர்ஸ் நான் 20% வாய்க்கொள்கிறேன், மன்னிச்சிக்கோங்க. ஓகே, இப்போ உங்களால் ஸ்க்ரீனை திருப்போம். சப்போஸ் உங்கள்கிட்ட ஜாய்ஸ்டிக் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேம் உங்களால் ப்ளேயபிள். ஆஃப்கோர்ஸ் 60 to 50 FPS கிடையாது, அப்படி 120 FPS கூட உங்களுக்கு கிடைக்கும். அஃப்கோர்ஸ் உங்கள் ஃபோன் ஸ்டோரேஜ் ரேமை பொறுத்து. இப்போதைக்கு வந்து பின்னாடி போய் இந்த வந்து லோடு ஸ்டேவ் ஸ்டேஜ் கூட இருக்குது. உங்களால் வந்து சப்போஸ் எடுத்துல ஒரு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் ஈஸியாக நினைக்கலாம். இப்போ நான் ப்ளூடூத் வைக்கிறேன். ஸோ ப்ளூடூத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ஜாய்ஸ்டிக்கை வந்து பேர் பண்ண போகிறேன். இப்போதைக்கு எப்படி ஜாய்ஸ்டிக்கில் Aether X2வில் வந்து ஆப்பில் எப்படி விளாடுறது பார்க்கலாம். இப்போதைக்கு உங்கள் ப்ளூடூத் கண்ட்ரோலர் வந்து என்ன வேணால் இருக்கலாம், ப்ளூடூத் கண்ட்ரோலர் என்ன வேணால் இருக்கலாம். ஸோ அதை வந்து ப்ளூடூத்தில் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா Aether X ஓப்பன் பண்ணிக்கோங்க. பின்னாடி போய்க்கோங்க, தெரியுமா அந்த ஜாய்ஸ்டிக் மாதிரி ஒரு பட்டன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. இப்போதைக்கு கண்ட்ரோல் போர்ட் 1 இருக்கும், அது கொடுத்து கீழே போனீங்கன்னா இதுக்கான எல்லா பட்டனும் இருக்கும். இப்போ நீங்கள் தட்டிட்டு எப்படின்னா D-pad பட்டன் அப் இருக்கா, அதை அந்த பட்டனை வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஆகிடும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிட்டு அதில் வந்து தட்டினோன்னு கிளியர் இருக்கும், கிளியர் கொடுத்து திரும்பி தட்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ்டிக் வந்து மாதிரி ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போதைக்கு வந்து இந்த டச் ஸ்க்ரீன் லேஅவுட் எப்படி வெளியாக பார்க்கலாம். இப்படி திரும்பி அந்த ஜாய்ஸ்டிக் இப்போ வெளியாகிட்டு திரும்பி ஜாய்ஸ்டிக் பட்டனை கொடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா திரும்பி கொடுத்துட்டு டச் ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ டச் ஸ்க்ரீனை கொடுத்தீங்கன்னா அந்த டுவல் அலாங் பேட் இருக்கும், அது நான்னு வச்சுருங்க, அவ்வளோதான். ஸோ நீங்கள் இது வச்சுனாங்களே போதும், உங்களுக்கு வந்து நீங்கள் ஜாய்ஸ்டிக்லேயே விளாண்டுக்கலாம் வித் நோ கிராஷஸ், எதுவுமே இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்மூத்தாக இருக்குதுங்க கேம், பொண்ணை ஸ்மூத்து. ஓகேவா? இப்போதைக்கு வந்து இந்த வீடியோ உங்கள்கிட்ட ஒரு டாஸ்க் தானே. இந்த வீடியோவில் ஏகப்பட்ட கேம்ஸ் வரும், அதுலேருந்து ஒரு கேம் வந்து என் சேனலில் போட போகிறேன். அந்த என்ன கேம் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி நம்ம சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு வந்து கேம் வந்து நம்மளுக்கு வந்து வேறு இல்லாமல் ஸ்மூத்துங்க, நினச்சே பார்க்க முடியாத காலுக்கு ஸ்மூத்து. சப்போஸ் உங்களோட ஜாய்ஸ்டிக் இருந்தால் அதில் பிரச்சனையே இல்லை, ஜாய்ஸ்டிக் இல்லாமல் கூட ஆனால் டச் ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா ஒரு ஜாய்ஸ்டிக் போட்டு வாங்கி வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு வாங்க நம்ம வந்து ஒரு சில கேம் வந்து டெஸ்ட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரொட்டேட் இருக்கும், அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அஃப்கோர்ஸ் அப்போ தான் உங்களால் விளாட முடியும். இப்போதைக்கு அவங்க Resident Evil 4 நம்ம ஃபோனுக்கு டெஸ்ட் பண்ணலாம், ஏன்னா அது ஐஎன் டிவைஸ்லாம் விளாட முடியும். நாங்கள் அஃப்கோர்ஸ் நான் மால் டிவைஸ் தான் வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கேமும் வந்து ஒரு மாதிரி ஸ்மூத்தே இல்லாத மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா நான் நகர்றேன், எந்த அளவுக்கு வந்து அந்த டிலே உங்களுக்கு இருக்குதுன்னு தெரியும். நான் ஜாய்ஸ்டிக் இல்லாமல் தரேன்னா அது பொண்ணை டிலே ஆகுது. இப்போ நான் பட்டனை சொல்கிறேன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா லேக் ஆகுது, உங்களுக்கு தெரியுது அந்த லேக். இப்போதைக்கு வெளியே ஆயிக்கோங்க, மேலே ஒரு செட்டிங் ஐக்கான் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கோங்க. இப்போதைக்கு நம்ம வந்து கேலரி, ஸோ கேலரி சிஸ்டமில் இப்போ அந்த நார்மல் ஸ்பீடுன்னு இருக்கும், அது நீங்கள் வந்து 150ன்னு வச்சுக்கோங்க. இந்த Resident Evil கேமுக்கு மட்டும் 150ன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கேம் வந்து ஸ்பீட் பண்ணுறதுனால நம்ம பெர்ஃபார்மன்ஸ் ஸ்பீட் ஆகும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு லேக் தெரியாது, ஆனால் சில இடத்துல லேக் தெரியும். இப்போதைக்கு இந்த கடைசின்னு இந்த ஸ்டோரிலாம் அந்த லைன் வந்து அவங்கள அதெல்லாம் நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சுடும் போது கூட நம்மளுக்கு அந்த அளவுக்கு டிலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. இந்த மாதிரி ஸ்டோரி இது வருதுல்ல, அதில் லேக் அடிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நீங்கள் நார்மல் ஸ்பீடு நீங்கள் 100% வச்சாலே போதும், உங்களுக்கு வந்து அந்த கடைசி நாள் வரும்போது பார்த்தீங்கன்னா லேக் அடிக்காது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கேம் வந்திருக்கிறோம் உங்களுக்கு தெரியும், PS2 GTA San Andreas. அஃப்கோர்ஸ் GTA San Andreas மொபைலில் இருக்கு, ஆனால் நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் GTA San Andreas PlayStation 2 மொபைல் விளாண்டாலும் நல்லாயிருக்குமே. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ்டிக் தான் விளாட்றோம். இப்போதைக்கு வந்து பார்த்தா அந்த டிலே இருக்கும், ஆனால் Resident Evil இதில் கொஞ்சம் டிலே இருக்கும், அதை நீங்கள் ஈஸியாக வந்து பண்ணலாம். Resident Evilக்கு மட்டும் வந்து நார்மல் ஸ்பீடை வந்து 150ன்னு வச்சுக்கோங்க. அப்படி GTA San Andreas லேக் அடிச்சுன்னா 110ன்னு வச்சுக்கோங்க பர்சன்டேஜ். 110 வந்து உங்களுக்கு வந்து போதுமானது, அப்படின்னா நீங்கள் ஐயா கூட வச்சுக்கலாம்.
பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கேம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ பிளேபிள் கைஸ். ஸோ நான் இந்த வீடியோ போடுறேன்னு கேட்டால் ஏன்னா வந்து உங்கள் சில பேத்துக்கு தெரியாது PlayStation 2 கேம்ஸ் எப்படி விளையாடுறதுன்னு தெரியாது. ஸோ அதனால் வந்து நம்ம நண்பர்களுக்கு தெரியட்டும் எப்படி இந்த PlayStation மொபைலில் கேம் விளாட்லாம் லோ அண்ட் டிவைஸில் அப்படி சொன்னால் அந்த வீடியோ போட்டேன். அஃப்கோர்ஸ் நான் ஒரு யூடியூப் வீடியோ தான் பார்த்தேன், மற்றபடி நான் இந்த யூடியூப் வீடியோ பார்க்கல. ஸோ வந்து பார்த்தா நான் நேர்மையில் அதுன்னு உங்களுக்கு வீடியோ போடுறேங்க. அதுக்காச்சும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன் நான் இந்த வீடியோ பண்ணிக்கிட்டேன்னா உங்களுக்காக எனக்காக தான். ஏன்னா வந்து நானும் வந்து PlayStation 2 கேம்ஸ் விளாட்லான்னு எனக்கு ஒரு இது. ஏன்னா வில்லேட்டர் PC கேம் வந்து பண்ணால் அந்தளவுக்கு வந்து யாருக்கும் சப்போர்ட் ஆகுது. ஆனால் PlayStation 2 வந்து நான் நிறைய பேருக்கு விளாடணும் ஆசையாக இருக்கும். ஏன்னா PS5 கூட விளாடணும் ஆசையாக இருக்கு. ஆனால் ஆஃப்கோர்ஸ் PS5 விளாட முடியாது, அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஆனால் பரவாயில்ல, PlayStation 2 கேம்ஸ் விளாடும் போதில்ல அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கலாம். சப்போஸ் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு புரியலன்னா என்னோட இன்ஸ்டாகிராமையும் யூடியூப்பையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஷார்ட்ஸில் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரோ எனக்கு சில இடத்துல புரியல, அந்த இடத்த நீங்கள் டைம் ஸ்டாப் பண்ணி எனக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு நான் ஷார்ட்ஸாக க்ரியேட் பண்ணுவேன். அப்படி இல்லாட்டி உங்கள்கிட்ட நான் கமெண்ட் பண்ணுவேன். ஓகேவா? சரி, உங்களை வந்து இப்போ நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ பை கைஸ்.